வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம ரோமன் ரெயின்ஸோடைய அப்கமிங் ஆப்பனண்ட்டை பற்றி நமக்கு ஒரு திடுக்கிடும் ஒரு செய்தி கிடச்சிருக்குது. அதுக்கப்புறமா செத் ரோலன்ஸ் எங்கே போனார் அப்படின்னு கேட்குறீங்க. செத் ரோலன்ஸ் எப்போ வருவார் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடச்சிருக்குது. இதை தவிர்த்து இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் ரெஸ்லிங் கிங் தமிழுக்கு வந்திருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. முதல் செய்தி, ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா டபிள்யூபியில் ஒரு ஹைலி டேலண்டான ஒரு ரெஸ்லரை ரிலீஸ் பண்ணிட்டாரு. ஏன்னாப்பா ட்ரிபிள் ஹெச் கொஞ்ச நாளைக்கு சும்மா இருந்தார், ரிலீஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரெஸ்லரே பார்த்தீங்கன்னா தனக்கு டபிள்யூபியில் இருக்கிறதுக்கு பிடிக்கல, வாய்ப்பு தரமாட்டுக்காங்க அப்படின்னு சொன்னதுனால ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாரு. வேறு யாருமே கிடையாது, இட்ரியோ டிராகனோவா. ஆக்சுவலி இவரை 2026 அப்புறமா நம்ம டபிள்யூபியில் பார்த்துருக்கவே மாட்டோம். 2025 ஏதோ யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை கொடுத்தாங்க, ஸ்மாக்டவுனில் கொஞ்ச நாள் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தார். அப்படிப்பட்ட இட்ரியோ டிராகனோவா 2026 டபிள்யூபியில் காட்டவே இல்லை. இப்போ அஃபிஷியலி டபிள்யூபியிலிருந்து இவர் ரிலீஸ் செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூபியுடைய அலுமினி செஷனில் பார்த்தீங்கன்னா இவரை சேர்த்துட்டாங்க. இட்ரியோ டிராகனோவுக்கும் டபிள்யூபிக்குமான தொடர்பு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது இதன் மூலிமா தெரியுது. ஒரு நல்ல ஹை ஃப்ளையரான மல்யுத்த வீரர் தான். இட்ரியோ டிராகனோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து NXT UKல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. யாருமே அடக்க முடியாத குந்தரே வீழ்த்தினவர். நிறைய பேருக்கு இவரோட ட்ரீம் மேட்சஸ்ன்னு சொல்லிட்டு குந்தர் கூட ஜான்சனா கூட அப்படிலாம் வச்சுருந்தாங்க. அப்படிப்பட்ட இட்ரியோ டிராகனோவை டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒழுங்காக உபயோகப்படுத்தலை. NXTலேருந்து மெயின் ராஸ்டர் வந்தார், சில இன்ஜுரி ஏற்பட்டது. ஒரு வருஷத்துக்கு அப்புறமா டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இவர் மெயின் ராஸ்டரை கூட்டிகிட்டு வந்தாங்க. வந்ததுக்கப்புறமாவும் இவர் வேஸ்ட்டாக யூஸ் பண்ணலை. இவர் வந்த உடனே பார்த்தீங்கன்னா இவர் கையில் யுனைடெட் சாம்பியன்ஷிப் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு 55 நாள் யுனைடெட் சாம்பியன் இருந்தார். அந்த காலகட்டத்தில் 6 தடவை யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணி ஒரு நல்ல டிஃபெண்டிங் சாம்பியன், அதுவும் இந்த ஓப்பன் சேலஞ்சிங் கான்செப்டை சாமி ஜெயின் அப்போ கொண்டு வந்திருப்பார். சாமி ஜெயின்ட்டு இவர் டைட்டில் வின் பண்ணதுனால இவரும் இந்த ஓப்பன் சேலஞ்சிங் அப்படிங்கிற கான்செப்டை வச்சிருந்தார். உண்மையிலேயே ஒரு நல்ல பெஸ்ட் டிஃபெண்டிங் சாம்பியனாக இவர் இருந்தார் அப்படின்னே சொல்லலாம். டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா அந்த யுனைடெட் சாம்பியன்ஷிப் சாமி ஜெயின், கேரமலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி போனதுனால இவனுக்கான வாய்ப்பை அப்படியே டோட்டலாக அம்பிக்கிட்டாங்க. இப்போ இவருக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது டபிள்யூபிள்யூவில் இல்லவே இல்லை. சரி, இதுக்கப்புறமா டபிள்யூபிள்யூவில் நமக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்காது, நம்மளை வச்சு இருந்தால் சும்மா தான் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறதுனால WWE தன்னை ரெக்வஸ்ட் பண்ணி என்னை ரிலீஸ் பண்ணிடுங்க, நான் அதர் ரெஸ்லிங் கம்பெனிக்கு போய் பொழைச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுனால ட்ரிபிள் ஹெச்சும் பார்த்தீங்கன்னா இவரை நம்ம சும்மா தான் வச்சுருக்கிறோம், பெரிய ஃபியூச்சர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்ட எதுவுமே இல்லை, இவர் வச்சு ஸ்டோரியும் இல்லை அப்படிங்கிறதுனால WWE பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உண்மை என்னதுன்னா இவர் நினச்சது உண்மை தான். WWE பார்த்தீங்கன்னா இவரை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் தான் கிட்டத்தட்ட ஒரு 7 மாதமாக டபிள்யூபிள்யூவில் சும்மா வச்சுருக்கிறாங்க. இதுக்கும் மேலே சும்மா வச்சுருந்தாங்கன்னா இவருடைய ரெஸ்லிங் கேரியர் ஸ்பாய்லர் ஆயிரும். அதுக்கப்புறமா எந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கு போனாலும் தூக்கி நிலைநாட்டுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதனால் முன்னக்கூட்டியே டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா நான் ரிலீஸ் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டது நல்ல விஷயம் தான். டபிள்யூபிள்யூடைய முன்னாள் ரெஸ்லரான தொமாசா சாம்பா இவர் ரிலீஸ் ஆனதை பொறுத்து இவரும் தொமாசா சாம்பாவும் ஸ்மாக்டவுனில் சண்டை போட்டிருப்பாங்கல்ல, அந்த ஃபோட்டோவை போட்டு மென்ஷன் பண்ணியிருப்பார். மேபி AEWக்கு வா நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது சிம்பாட்டிக்காக சொல்கிறாரான்னு தெரிலங்க. சரி, அடுத்த செய்தி ரோமன் ரெயின்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்கமிங்கில் ரோமன் ரெயின்ஸோடைய ஆப்பனன்ட்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் ஆனால் உங்ககிட்ட கேட்டால் எல்லோரும் என்ன சொல்லுவீங்க, ப்ரோ இப்போதைக்கு அவருக்கு வந்து லூச்சா ரெப்ளேஸ்லேருந்து ஒரு இடத்துல சண்டை போடுவான், அதுக்கப்புறமா டேரக்ட்லி டபிள்யூ பார்த்தீங்கன்னா LA நைட்டு கூட தான் சண்டை போட வைக்க போகிறாங்க அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி டபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கன்ஃபியூஷனான ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறாங்களாம். ஏன்னா டபிள்யூ பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்குக்கு முன்னாடி எந்த விதமான பேப்பரையும் இல்லை, மெக்சிகோ நாட்டில் இருந்து நம்ம ஒரு நடத்தணும், அதில் ரோமன் ரெயின்ஸுக்கு ஒரு மேட்ச் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கண்டென்டர் மேட்சை செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த கண்டென்டர் மேட்சும் நடந்துகிட்டு இருக்கு. அதில் வெற்றி பெற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கு எதிராக மெக்சிகோ மாநகரத்தில் நடக்கப்புறம் மண்டே நைட்டால் மோத போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக கரெக்டாக ஒரு மாதம் கழிச்சு டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்க் பேப்பர் செப்டம்பர் மாதம் நடத்த போகிறாங்க. அதில் ரோமன் ரெயின்ஸ் கூட யார் மோத போகிறா அப்படிங்கிறது கேள்விக்குறி. கரெக்டு தானே? இப்போ நிறைய பேர் வந்து LA நைட்டு தான் ஃபியூடில் இருக்கிறதுனால LA நைட்டு தான் மோதுவார், அதுதான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அதுவும் கரெக்டு தான். பட் ஆனால் டபிள்யூபிள்யூ ஃபேன்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் LA நைட் ஒருவேளை ரோமன் ரெயின்ஸை எதிர்த்து மோதினாலும் நானே சொல்கிறேனே, கண்டிப்பாக LA நைட் ஜெயிக்க போகிறது கிடையாது, தோற்று தான் போவார். அதுவே அந்த மணி இந்த பேங்க் லேடர் மேட்ச்சில் LA நைட் இருந்தால் ஒரு வெற்றி பெற்றால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கும். அவர் வெற்றி பெற்றால் அந்த மணி இந்த பேங்கை கேஷிங் பண்ணி அவர் WWE சாம்பியன்ஷிப் ஆனாலும் அது ஒருத்தான விஷயமா இருக்கும். அதாவது ரோமன் ரெயின்ஸ் மேட்சை விட மணி இந்த பேங்க் ஓகே அப்படிங்கிற மாதிரி தோணுது இல்லை? சரி, அப்போ ரோமன் ரெயின்ஸுக்கு LA நைட்டு கூட மேட்ச் இல்லைனா வேறு யார் கூட இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு புதுசாக ஒருத்தர் செய்தி வந்திருக்குதுன்னா அது நம்ம சோலோ சேகாவை பற்றி தான்.
எல்ஏ நைட்டை போன்றவே மக்கள் மத்தியில் ஒரு பெரிய சப்போர்ட் இப்போ சோலோ சிக்காவை பக்கம் வந்திருக்குது. ரோமன் ரெயின்ஸ் கூட சேருன்னு ரோமன் ரெயின்ஸ்க்கே சமூன் ஸ்பைக்கை போட்டு ரோமன் ரெயின்ஸோடைய குடும்பத்துக்கு எதிராக இப்போதைக்கு சோலோ சிக்காவா திரும்பி இருக்கிறாரு. மக்கள் மத்தியில் எல்ஏ நைட்டுக்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் ஒரு மேட்ச் நடக்கணும் அப்படிங்கிறத தாண்டிலும் சோலோ சிக்காவுக்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் ஒரு மேட்ச் வச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற எண்ணம் பல பேருக்கு வந்திருக்குது. இது கண்டிப்பாக ஜேக்கப் ஹார்ட்டுக்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் ஒரு மேட்ச் நடந்தது, அந்த மாதிரி ஒரு வாரிங் ஸ்டிபுலேஷனாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எண்ணம் பல பேருக்கு இருக்கிறதுனால டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் போக போகிறாங்க அப்படின்னு தெரில. மேபி எல்ஏ நைட் பக்கமும் போகலாம் அல்லது சோலோ சிக்காவா பக்கமும் போகலாம். ஒருவேளை மேபி டபிள்யூ பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவுக்கு ரோமன் ரெயின்ஸ்க்கு ஒரு மேட்ச் நடந்து தோக்குறவன் அப்புறம் அடிமையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டிபுலேஷனை போட்டு எப்படி ஜேக்கப் ஹார்ட்டும் தாம் பக்கம் சேர்த்துக்கிட்டாரோ அதே மாதிரி எல்ஏ நைட்டையும் சேர்த்துக்கிட்டா தாறுமாறாக இருக்கும். சரி, டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா என்ன பிளான் வச்சுருக்காங்க அப்படின்னு தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ரோமனுக்கும் சோலோவுக்கும் அகைன் ஒரு மேட்ச் நடந்தால் நல்லா இருக்குமா அல்லது எல்ஏ நைட்டுக்கும் ரோமனுக்கும் அகைன் ஒரு மேட்ச் நடந்தால் நல்லா இருக்குமா? ஏன்னா ரெண்டு மேட்சுமே ஆல்ரெடி நடந்த மேட்ச் தான். பட் ஆனால் இந்த 2026 நீங்கள் எது பெரிதும் மனித பேங்கில் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெருத்த எதிர்பார்ப்பில் இருக்கிற ஒரு ஸ்மாக்டவுன் தான். நாளைக்கு நடக்க போகிற ஸ்மாக்டவுன் வந்து கனடா நாட்டில் நடக்குது. அங்கே டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்குக்கும் கெவின் ஓவன்ஸுக்கும் WWE சாம்பியன்ஷிப் மேட்சை நடத்துகிறாங்க. இப்போது WWE சாம்பியன்ஷிப் பக்கம் எக்கச்சக்க ஸ்டோரி இருக்குதுங்க. ஒருத்தர் ரெண்டு பேரில் பல பேர் பார்த்தீங்கன்னா WWE சாம்பியன்ஷிப்பாக நாங்கள் அடுத்து மோத போகிறோம்னு சொல்லிட்டு லைன் கட்டி நிற்கிறாங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ கிடச்சிருக்குது. ஆக்சுவலி இது ஒரு நியூஸ் அப்படின்னு நம்ம கூட சொல்லலாம். நியூஸை ஃபோட்டோ மூலியமாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கெவின் ஓவன்ஸுக்கும் பங்குக்கும் நாளைக்கு நடக்க போகிற மேட்ச்சில் அதில் வந்து கெவின் ஓவன்ஸ் நியூ WWE சாம்பியன் ஆனால் நல்லாயிருக்கும். கெவின் ஓவன்ஸ் நியூ WWE சாம்பியன் ஆனதுக்கப்புறமா ராண்டி ஆட்டன் எதிர்த்து WWE சாம்பியன்ஷிப் ஆகும்போதுனா அதுவும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ராண்டி ஆட்டன் அதன் மூலியமாக 15 டைம் சாம்பியனாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் போட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த கான்செப்ட் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் பங்கு தோத்தா தானே அதிலேருந்து கெவின் ஓவன்ஸுக்கு போவோம், கெவின் ஓவன்ஸுக்கிட்ட ராண்டி ஆட்டன் போவோம். எனக்கு தெரிஞ்சு டபிள்யூ பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸுக்கு பதிலாக பங்குக்கிட்டே சாம்பியன்ஷிப்பை வச்சு பங்குக்கும் ராண்டி ஆட்டனுக்கும் ஒரு மேட்சை வைக்கலாம். ஆக்சுவலி அது ரொம்பவே நல்லாயிருக்கும். சரி, டபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பங்குக்கும் கோவன்ஸுக்குமான ஃபியூடே முடிக்கலை. அது நாளைக்கு நடக்க போகிற ஸ்மாக்டவுனில் தான் கண்டினியூ ஆகுதா இல்லாட்டா மறுபடியும் ஆரம்பிக்க போகிறாங்களா அப்படின்னு தெரியும். சரி, அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், பங்கு நாளைக்கு நடக்க போகிற ஸ்மாக்டவுனில் நியூ WWE சாம்பியன் ஆகிறதுக்கு எவ்வளோ % வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. டபிள்யூ பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகிற ஸ்மாக்டவுனுக்கு ஓவராலாக 14,000 டிக்கெட்டை வந்து சேல் பண்ணியிருக்கிறாங்களாம். இது உண்மையிலேயே பெரிய விஷயம் தான். ஏன்னா நார்மலாக ஒரு ஸ்மாக்டவுனை பொறுத்த வரைக்கும் ஒரு 7,000-8,000 ஆடியன்ஸ் வந்து வருவாங்க. அதை காட்டிலும் டிக்கெட் வந்து கனடா நாட்டில் நடத்ததுனால 14,000 டிக்கெட் வந்து இப்போதைக்கு விற்றுருக்குது. இது உண்மையிலேயே பெரிய விஷயம் தான். ஒரு நார்மலான ஒரு பேப்பரி பார்ப்போம் பார்த்தீங்களா, ஒரு பேட் பிளட்டோ அல்லது ரசல் பிளாஸாவோ அந்த மாதிரி பேப்பரிக்கு வர்ற ஆடியன்ஸ் வந்துருக்கிறதுனால ஒரு பெரிய ஷோவாக தான் நாளைக்கு நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் நடக்குது அப்படிங்கிறது இது மூலிமா தெரியுதுங்க. ஐயா, செத் ரோலன்ஸ் எங்கேயா போனார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. செத் ரோலன்ஸை பற்றி சிறிய அப்டேட் கிடச்சாலும் நம்ம சேனலில் சொல்ல தான் செய்கிறோம். இப்போ செத் ரோலன்ஸை பற்றி ஒரு மிகப்பெரிய நியூஸ் கிடச்சிருக்குது. இது செத் ரோலன்ஸோடைய ரிட்டன் அப்டேட் அப்படின்னே சொல்லலாம். டபிள்யூ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹவாயில் போய் ஒரு ஷோ நடத்த போகிறாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறமா டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஹவாய் நாட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு ஷோ நடக்கிறதுனால பெரிய லெவலில் எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ ஆக்சுவலி அது வந்து ஒரு லைவ் ஷோ, சரிங்களா, லைவ் டூராக தான் நடத்துகிறாங்க. அந்த லைவ் டூரில் மெயினான ஃபோட்டோவே பார்த்தீங்கன்னா நம்ம செத் ரோலன்ஸ் தான். அதாவது ஹவாய் டூரில் நடக்க போகிற அந்த லைவ் ஷோக்கு செத் ரோலன்ஸ் வந்து வரப்போகிறாரு அப்படிங்கிறத இந்த லைவ் ஷோலையும் மூலமாக தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ செத் ரோலன்ஸ் வந்து ஹவாய் டூரில் இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி நடக்க போகிற மண்டே நைட்டாவோ அல்லது ஸ்மாக்டவுனோ அல்லது பேப்பர்லையோ செத் ரோலன்ஸோட டெபியூட்டை டபிள்யூ கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறமா ஹவாயில் டபிள்யூ பற்றினா ஒரு லைவ் ஷோ நடத்துகிறாங்க. இதை பற்றினா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்றைக்கான ரசிங் செய்திகள் அவ்வளோதான். பிடிச்சி லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.